வணக்கம் பெற்றோர்களே மற்றும் மக்களே. இந்த வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன, ஒரு கல்வி மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சில சொற்றொடர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது எப்படி கல்விக்கு மிகவும் உதவுதுன்றதை பத்தியும் பார்க்க போறோம். கல்வி மாமேதை அண்ணல் அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு 32 மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காரு. மோஸ்ட்லி எல்லாமே அப்ராட் டிகிரிஸு. அது மட்டும் இல்லாமல் பாரிஸ்டர் அப்படின்ற ஒரு சட்டப்படிப்பை 3 வருஷம் படித்து காந்தியார் முடிச்சிருந்தாரு. 4 வருஷம் படித்தும் மாமா நேரு அவர்களால் முடிக்க முடியல. அந்த படிப்பை 9 மாதத்தில் கிளியர் பண்ணி பட்டம் வாங்கினவர் தான் நம்ம கல்வி மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். அவர் அவருடைய காலத்தில் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய போராட்டத்தை கையெடுத்தார். காங்கிரஸுக்கு எதிராக தான் அவர் செயல்பட்டார். காங்கிரஸை அவர் ஏற்றுக்கலை, காந்தியாரை அவர் ஏற்றுக்கலை. காந்தியாரை அந்த பூனா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் ரொம்பவும் இழிவாக பேசிக்கிட்டு தான் இருந்தார். அவர் மகாத்மாவா அவர் என்னைக்குமே அவரை ஏற்றுக்கலை. ஆனால் மகாத்மா சொன்னதை ஏற்றுக்கிட்டு சட்ட அமைச்சராக மாறி அரசியல் சாதனத்தை அவர் கொடுத்ததுன்றது வேற விஷயம். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பாடுபடும் போது அன்னைக்கு எஸ்சி எஸ்டின்ற ஒரு இது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மக்களை அவர் எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்டு காஸ்ட், ஒரு பிற்பட்ட அவர் பேக்வர்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி 1945 அவர் அந்த இடஒதுக்கீடை கொண்டு வரார். அன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ்லயும் இருந்த அந்த ஓபிசி மக்கள், நம்ம இதில் கணக்கு போட்டால் அந்த முதலியார் செட்டியார் இவங்க இந்த ஓபிசி மக்கள் ரொம்ப பெரும் பணக்காரர்களாக இருந்தாங்க, ஜமீன்தார்களாக இருந்தாங்க. அவங்க தங்களை ஒடுக்கப்பட்டவங்களாக ஏற்றுக்கல. ஸோ அதனால அவங்களுக்காக அவர் எதையுமே செய்யலை. ஒரு குறிப்பிட்ட இனங்களுக்கு மட்டும்தான் அந்த பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு அவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வரும்போது அது ஓபிசி, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு வந்தது. ஆனால் இப்போ எஸ்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எல்லாமே ஷெட்யூல்டு தான். இவங்களும் ஷெட்யூல்டு ஓபிசி தான். ஸோ இது அந்த இது கணக்கு கிடையாது. பட் பரவாயில்ல, அதை விட்டுருவோம். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். அன்னை தேதிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய படிக்கலை. அதனால அவரோட சொற்றொடர் பார்த்தீங்கன்னா எஜுகேட், அதாவது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யின்னு இருக்கும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யின்னு இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு அரசியல் சொற்றொடர் கிடையாது. ஏன்னா அவரு ஒரு அரசியல்வாதி கிடையாது. தன்னுடைய இந்து கோட் பில் பாஸ் ஆகல, அது ஏத்துக்கல காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்ன உடனே பதவியை தூக்கி போட்டுட்டு வந்தவர். இன்னைக்கு எல்லாம் இருக்கிற அந்த ஒன்றிய அமைச்சர்கள்லாம் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் நடந்தும் கூட பதவியில ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதிகள். இவர் அரசியல்வாதி கிடையாது. இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அந்த சமூக சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக தான் அந்த சொற்றொடர் அவர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் சொன்னார். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க நிறைய இருந்ததுனால அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அதை சொல்லி கொடுத்து அவங்கள ஒன்று சேர்த்து அவங்கள வச்சு சமூக சீர்திருத்தங்களை செய்யணுன்றது தான் அவருடைய எண்ணம். நான் அந்த பார்வையில இருந்து அந்த 3 சொற்றொடர்களையும் வேற மாதிரி ஒரு பார்வையா நான் பார்க்கிறேன். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரட்சி செய்கின்றது ஒரு அரசியல் சொற்றொடர் கிடையாது. ஏன்னா புரட்சின்றது சாதனைகள் தான். அன்னைக்கு முடியவே முடியாது, உங்களுக்கு படிப்பே வராதுன்னு சொன்ன இடத்துல 32 மாஸ்டர் டிகிரி வாங்கி, அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் ரொம்ப படிச்சவங்கன்ற பேர்ல இருந்த அவங்களையே இவரோட ஒரு புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அன்னைய தேதிக்கு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி பண்ண ஒரு மாமேதை தான், கல்வி மாமேதை தான் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். இப்போ நம்ம இங்க வந்துருவோம். இப்போ எஜுகேட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எஜுகேட்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க கற்பி அப்படின்னு சொல்றாரு, கத்துக்கோன்னு சொல்லலை, கற்பின்னு சொல்றாரு. இப்போ நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க பழகுறீங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க அதை முழுசா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது கஷ்டம் தான். ஆனா இல்லைன்னா நீங்க சொல்லி கொடுக்க பழகுறீங்க. உங்களுக்கு இன்னொருத்தருக்கு, தெரியாத ஒருத்தருக்கு அதை சொல்லி கொடுத்து அவரும் புரிகிற அளவுக்கு உங்களால அந்த பாடத்தை படிக்க முடியும்னா நீங்க அந்த பாடத்துல மாஸ்டர் ஆயிடுறீங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒரு விஷயத்த படிச்சு அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிற அளவுக்கு உங்களால அதை படிக்க முடியும்னா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க மாஸ்டர். இதைத்தான் நான் கல்வியில ரொம்ப பெரிய விஷயமா நான் என்னோட பயிற்சி வகுப்புகள்ல, பயிற்சி பட்டறையில நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வி நீட் டு, அதாவது நம்ம படிக்கிறத அடுத்தவங்களுக்கு எஜுகேட் பண்ற மாதிரி படிக்கணும், மாஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் முழுசா இருக்கு. ஸோ இது என்னோட பயிற்சி பட்டறையில ஒன் ஆஃப் இருக்கு. ஒன்று சேர் அப்படின்னு நான் சொல்றேன். ஒன்று சேர்னா நம்ம இன்னைக்கு நம்மளோட கல்வி எப்படி இருக்குன்னா, ஒரு புலி, ஒரு குரங்கு, ஒரு ஆமை, இந்த 3 தான் போட்டி.
சமவெளி பகுதியில புலி ஜெயிக்கும், மலைப்பகுதிகளில் குரங்கு ஜெயிக்கும், தண்ணீர்ல ஆமை ஜெயிக்கும். ஆனா இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டித் தேர்வுகள், அதாவது நம்ம படிப்பை முடிச்சுட்டு பேசிக் எஜுகேஷனை முடிச்சுட்டு காலேஜ் மற்ற விஷயங்கள் அதை நம்மளுடைய வேலைக்கான கரியருக்கான விஷயங்களை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுகள் இந்த மூணுமே ஒன்றா வரும். இந்த மூணுமே ஒன்றா வரும். சமவெளியில் ஓடுறதும் வரும், மலையில் ஓடுறதும் வரும், ப்ளஸ் தண்ணியில் நீங்கிறதும் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம சேர்ந்து படித்தா மட்டும்தான் இது நடக்கும். நம்ம படிக்கிற பசங்கள்ல நம்ம வந்து ஒன்று சேர்ந்து ஏன் படிக்கணும்னு சொன்னோம், ஒன்று சேர்ந்து சொல்றது பசங்க சேர்ந்து படிக்கணும்னு சொல்றேன். ஒருத்தர் மேக்ஸ்ல சூப்பராக படிச்சிருப்பான், ஒருத்தர் சயின்ஸ்ல பெரிய ஆளா இருப்பான், ஒருத்தர் சோஷியல் சயின்ஸ்ல பெரிய ஆளா இருப்பான், இங்கிலீஷ்ல ஒருத்தர் பெரிய ஆளா இருப்பான், தமிழ்ல ஒருத்தர் பெரிய ஆளா இருப்பான். ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும்னா இவங்களுடைய இந்த டேலண்ட் வந்து ஷேர் ஆகும். ஒன்னா கம்பைன் ஸ்டடி பண்ணும்போது, ஒன்னா சேர்ந்து படிக்கும்போது இந்த டேலண்ட் ஷேர் ஆகும். டேலண்ட் மட்டும் ஷேர் ஆகாது, ஒரு ஸ்கில்லு தான் அது. ஆக்சுவலாக ஒரு ஸ்கில். இதெல்லாமே வந்து லேர்ன், அதாவது கற்றுக்கலாம். இட்ஸ் அ ஸ்கில் வந்து எல்லாமே இட்ஸ் கேன் பி லேர்ன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த டேலண்ட்டை ஷேர் பண்ணும்போது, இந்த ஸ்கில்லை ஷேர் பண்ணும்போது, அதாவது புலி வந்து ஆமையோட டேலண்ட்டையும் கற்றுக்கும், குரங்கோட டேலண்ட்டையும் கற்றுக்கும். ஆமை வந்து புலியோட டேலண்ட்டையும் கற்றுக்கும், குரங்கோட டேலண்ட்டை கற்றுக்கும். அதே மாதிரி குரங்கும் புலியோட டேலண்ட்டையும் ஆமையோட டேலண்ட்டையும் கற்றுக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக இருப்போம், நம்ம மற்ற சப்ஜெக்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒன்று சேர்ன்ற விஷயத்த நான் இது பண்ணிக்கிறேன். புரட்சி செய்யறது ஒன்றும் இல்லைங்க, சாதனை தான். எதுவும் முடியாதுன்னு நம்ம சொல்கிற இடத்துல முடியும்னு முடிச்சு காட்டுறது தான் சாதனை, தான் புரட்சி. இந்த 3 வார்த்தைகளும் அந்த 3 சொற்றோடுகளை வந்து கல்வி மாமேதை அண்ணல் அம்பேத்கர் வந்து கல்விக்காக கொடுத்திருக்காருன்றதை நான் ஏத்துக்கிறேன். இது என்னோட பார்வை. நன்றி, வணக்கம்.